ராகுல் டிராவிட் அவருடைய தலைமை பயிற்சியாளர் கான்ட்ராக்ட் வேர்ல்டு கப் ஜெயிச்சதோட நிறைவடைஞ்சதை தொடர்ந்து இப்போ அடுத்தபடியாக நம்ம இந்திய அணியின் ஹெட் கோச்சாக நம்ம பிசிசிஐ கௌதம் கம்பீர் அவரை இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளராக இப்போ நியமிச்சிருக்காங்க. இப்படி இருக்க நியமித்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் அவர் செஞ்ச செய்கை நம்ம பிசிசிஐ ஐசிசி உள்ளிட்ட கிரிக்கெட் விளையாடுற உலக நாடுகள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் ஷாக்கிங் ஆகக்கூடிய ஒரு சம்பவத்தை தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் செஞ்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் முன்னதாக பாகிஸ்தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து 50 ஓவர் உலகக்கோப்பை அவங்க விளையாண்டுட்டு போனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நம்ம இந்தியா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி விளையாடுறதுக்காக பாகிஸ்தானுக்கு ட்ராவல் பண்ணுவாங்க அப்படிங்கிற தகவல் தான் நம்ம பிசிசிஐ தரப்புக்கிட்ட இருந்து தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருந்துச்சு. அதே போல் நம்ம இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு அப்புறமா கூட ஜெய்ஷா அவர் கொடுத்த பேட்டியில் இந்தியா கண்டிப்பாக சாம்பியன்ஸ் ட்ரோஃபி கப்பையும் வாங்குவாங்க அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா ஜெய்ஷா நாங்கள் பாகிஸ்தானுக்கு வரல அப்படின்லாம் சொல்லலை, ஆனால் அதுக்கு முன்னாடியே கப்பை வாங்குவாங்க அப்படிங்கிற பேட்டியை நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னா ஜெய்ஷா அவர் கொடுத்துருந்தாரு. ஸோ இப்படி இருக்க நம்ம பிசிசிஐ உள்ள தரப்பில் இருந்தே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து கண்டிப்பாக பாகிஸ்தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற நியூஸ் தொடர்ந்து ஸ்ப்ரெட் ஆன வண்ணம் இருந்தது. ஆனால் இப்போ கடந்த 2-3 தினத்துக்கு முன்னாடி தான் கௌதம் கம்பீர் நம்ம இந்திய அணியின் ஹெட் கோச்சாக பயிற்சியாளராக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். அவர் நியமனம் செய்யப்பட்டிருந்த அடுத்த நாளே தற்பொழுது இந்த அஃபிஷியலான நியூஸ் நம்ம பிசிசிஐ தரப்பு கிட்ட இருந்தே வந்திருக்கு. அதாவது இந்திய அணி எக்காரணத்தை கொண்டும் கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு ட்ராவல் பண்ணவே மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஆசிய கோப்பை எந்த மாதிரி நடந்துச்சோ, அதாவது பாகிஸ்தானில் மற்ற ஆட்டங்கள் எல்லாமே நடக்கும், இந்திய ஆட்டம் மட்டும் துபாய் இல்லைனா ஸ்ரீலங்கா இந்த 2 நாடுகளில் எங்கேயாவது நடக்கும். இந்தியா பாகிஸ்தானுக்கு கண்டிப்பாக போக மாட்டாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம பிசிசிஐ இதுக்கு முன்னாடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்துட்டு இப்போ கம்பீர் அவர் ஹெட் கோச்சாக நியமனம் செய்யப்பட்டிருந்த அடுத்த நாளே இந்தியா திட்டவட்டமாக 100% நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு போகவே மாட்டாங்க, அப்படி இல்லைன்னா நாங்கள் இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலே நாங்கள் கலந்துக்கல அப்படிங்கிற முடிவை ஐசிசி கிட்ட திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. வேறு கண்ட்ரிக்கு மாற்றுங்க, இல்லைனா நாங்கள் விளையாட வரல அப்படிங்கிற பதில் தற்போது நம்ம பிசிசிஐ கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஐசிசிக்கு அதிரடியாக பறந்துருக்கு. ஸோ இதன் மூலமா இந்தியா பாகிஸ்தானுக்கு வருவாங்க. இந்த ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்பெஷலான தொடராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த கிரிக்கெட் விளையாடுற உலக நாடுகள் உலக ரசிகர்கள் எல்லாருக்குமே இது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக தான் பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது. அதே போல் நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே இந்தியா பாகிஸ்தானுக்கு போகாமல் இருக்கிறது சரிதான் அப்படின்னு பலரும் கம்பீர் அவருடைய இந்த அதிரடியான நடவடிக்கைக்கு வாழ்த்துக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.